வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டிலேருந்து அனைத்து கல்வியியல் கல்லூரிகளுக்கும் நியூஸ் சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, பிஎட் செகண்ட் இயர் படிச்சிருக்கக்கூடிய தேர்டு செமஸ்டர் மாணவர்களுக்கான டீச்சிங் ப்ராக்டிஸ். ஸோ அதற்கான ஸ்டார்டிங் டேட்டை தற்போது யூனிவர்சிட்டி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா, செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் கற்றல் கற்பித்தல் பயிற்சியினை மாணவர்கள் மேற்கொள்ளலாம்ன்றதான் இந்த நியூஸ் சர்க்குலரில் கொடுக்கப்பட்டிருக்கு. 2024-25 கல்வியாண்டில் பிஎட் பயிலும் மாணாக்கர்கள் 2ஆம் ஆண்டு 3ஆம் பருவத்தின் கற்றல் கற்பித்தல் பயிற்சியினை மேற்கொள்ள வேண்டும் என தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறையின் வாயிலாக நிர்ணயித்த பள்ளிகளின் விவரங்களை கல்வியியல் கல்லூரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மாணாக்கர்கள் கற்றல் கற்பித்தல் பயிற்சியினை 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் மேற்கொள்ள வேண்டும் என கல்லூரிகளுக்கு தெரிவிக்கப்படுகிறது என்றும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் 17ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு டீச்சிங் ப்ராக்டிஸ் டேட்டுன்றது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கட்டாயமாக இது பள்ளி கல்வித்துறையின் கீழ் வழங்கப்பட்ட பள்ளிகளில் தான் கட்டாயமாக பயிற்சி பெற வேண்டும். ஸோ மாணவர்களுக்கு உங்களுக்கு 4th செமஸ்டர் புக்ஸ் தேவைப்பட்டால் நம்ம சேனல் வழியாக நம்ம சேனல் காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான 4th செமஸ்டர் புக்ஸுமே நம்ம தற்போது அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கி தற்போதுலேருந்து நீங்கள் அதற்கும் தயாராகலாம். மேலும் கற்றல் கற்பித்தல் பயிற்சியை மேற்கொள்ளும் மாணாக்கர்கள் மற்றும் பள்ளிகளின் விவரங்களை பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்ட எக்ஸல் ஷீட் ஃபார்மேட்டில் அப்லோடு செய்யாத கல்லூரிகள் 18ஆம் தேதிக்குள் அப்லோட் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் அப்லோட் செய்யாத கல்லூரிகளை செய்முறை தேர்விற்கு அனுமதிக்க இயலாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது தெரிவிச்சிருக்காங்க. அதேபோல் கற்றல் கற்பித்தல் பயிற்சிக்கு தேவைப்படும் எண்ணிக்கையை விட கூடுதலாக உள்ள ஆசிரியர் பயிற்சி மாணவர்களை அருகில் உள்ள நடுநிலைப் பள்ளிகள் 6, 7, 8, 9 வகுப்புகளுக்கு கற்றல் கற்பித்தல் பயிற்சியை மேற்கொள்ள உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் அளவிலேயே நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது என தெரிவிச்சிருக்காங்க. அதேபோல் ஆசிரியர் பயிற்சி மாணவர்களை ஒதுக்கீடு செய்யப்பட்ட உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளுக்கும் அருகிலுள்ள நடுநிலைப் பள்ளிகளுக்கும் இரு பிரிவுகளாக பிரித்து சுழற்சி முறையில் அனுப்பி கற்றல் கற்பித்தல் பயிற்சியை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆசிரியர் பயிற்சி மாணவர்களை கற்றல் கற்பித்தல் பயிற்சிக்கான எந்த பள்ளிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டதோ அந்த உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியரே அவர்களுக்குரிய சான்றிதழ்களை வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது எத்தனை நாட்கள் பார்த்திங்கன்னா, கரெக்டாக 2024-25 ஆண்டில் கல்லூரி கல்வியில் சேர்க்கை செய்யப்பட்டு 3வது பருவம் பிஎட் பயிலும் மாணவர்களுக்கு கற்பித்தல் பயிற்சி 16 வாரங்களுக்கு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் மேற்கண்ட பயிற்சிக்கான மாணவர்களின் விவரங்களை கற்றல் கற்பித்தல் பயிற்சி மேற்கொள்ளும் பள்ளிகளின் பெயர் பட்டியல் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மாணவர்களின் பெயர் பட்டியல் தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா 16 வாரங்கள் இந்த டீச்சிங் ப்ராக்டிஸ்ன்றது நடைபெறும். (15 9 2025) முதல் சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு மாணவர்கள் வர துவங்குவார்கள். அவர்களை பள்ளிகளில் பயனுள்ள வகையில் உரிய பயிற்சி ஈடுபடுத்தவும். மேலும் இந்த ஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தும் போது பார்வை காணும் செய்முறைகளின்படி குறிப்பிட்ட வழிமுறைகளை பின்பற்றுமாறும் இந்த அறிவுறுத்தல்கள் அனைத்தும் அரசு உதவி பெறும் மற்றும் மாநகராட்சி பள்ளிகளுக்கும் பொருந்தும் எனவும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் தெரிவிக்கப்படுகிறது என்றதும் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க. மாணவர்கான அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.